பண்ணி உன் பாவத்தை கழிச்ச எல்லாத்தையும் இந்த மரத்துலயே மாட்டிட்டு கங்கைக்கு போனாங்களாம். ஏதாவது உடணும்னு சொன்னாங்களாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காய்கறியை விட்டுட்டு வந்துட்டாங்க. முதல்ல கங்கைக்கு போனா அவங்க பாவம் தீருமான்னு பார்த்துப்பாங்க. அந்த கங்கையில போயிட்டு உங்களை நீங்க சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா உங்கள் பாவம் தீரும். அவனுங்க வந்துட்டு அவங்க ஊர்ல இருக்க முடியாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட கஷ்டம். அவ்வளவு பெரிய சாதுவா இருந்தா அவங்க நம்ம கிட்ட கஷ்டம் கூடாது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 போய் கலைஞ்சு குரு சொல்லி தரதை நம்ம வந்து கெட்டியமா பற்றி கொண்டு அவர் அந்த நேர்பாதையில வந்திருப்பார். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். ஆத்மா வணக்கம். இன்னொரு நேம் கோகுல கிருஷ்ணன். நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன். இந்துக்கள்ல வந்து நம்பிக்கை இருக்கு. இப்போ முதுமையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசி ராமேஸ்வரம்லாம் போறோம், கங்கையில நீராடுறாங்க. அதை மாதிரி ஆடினா அவங்க நீராடினாக்கா அவங்க செய்த பாவங்கள்லாம் கழியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு நம்ம குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் வந்து சொல்லுவார். ஒரு நல்ல கதை சொல்லுவார். என்னன்னா வந்து ஒருத்தர் போனாராம், வயதானவர் போயிட்டு அவருடைய போட்டிருந்த துணி கிணி எல்லாத்தையும் அங்கிருந்த மரத்தில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டு கடகடன்னு போய் குளிச்சாராம். வந்துட்டு மறுபடியும் அது எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டாராம். மாட்டிக்கிட்டு அங்கே ஒரு சாமியார் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம். சரி அண்டே இவர் போகும்போது அந்த சாமியார் கூப்பிட்டாராம். என்னப்பா குளிச்சு என்ன பண்ணாண்டுங்கிறது எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு அஸ்திரம் எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு என் பாவத்தில் வந்து கழிச்சிட்டு எதை போட்டேன். எங்கப்பா நீ உன் பாவத்தை கழிச்ச எல்லாத்தையும் இந்த மரத்துலயே மாட்டிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து உன் பாவத்தை மறுபடியும் கழுத்துல மாட்டிட்டு ஓடிய நீ எங்கப்பா கழிச்சதுன்னு கேட்டாலும் அவனுக்கு அப்பதான் வந்து உணர்ந்துதான், நான் என் பாவத்தை எங்கேயும் உள்ள என் கூடயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, கங்கையில போய் குளிக்கிறேன்னு சொல்றேன். ஆனா என்னோட நகைகள் ஆசைகள் எல்லாத்தையும் வந்துட்டு மரத்துல மாட்டி வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் ஆசைகள், கோபம், தாபம், நகை ஆசை, பேராசை எல்லாத்தையும் மரத்துல மாட்டி வச்சது வந்து மறுபடியும் மாட்டிக்கிட்டு நான் மறுபடியும் வரேன். அப்ப எப்படி பாவம் கழியும்? அதே தான் நம்ம நித்யானந்த சுவாமிகள் வந்து இன்னொரு சொல்லுவாரு. கங்கைக்கு போனாங்களாம், ஏதாவது உடணும்னு சொன்னாங்களாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காய்கறியை விட்டுட்டு வந்துட்டாங்க. இது பொதுவாக எல்லாருமே பண்ணுறது. கரெக்டாக ஏதோ ஒரு காய்கறி விட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு நம்ம குடிச்சு கேட்டாராம், சரிப்பா அப்படின்னா வந்து உங்க பொண்டாட்டி விட்டு வர வேண்டியது தானே. சரி வேணாம், பொண்டாட்டியை விட்டு வர முடியாது, கேஸ் ஆகிடும். வேலைக்கு வெட்டி விட்டு வர வேண்டியது தானே. துண்டு வரல சின்னது உண்டு, அது வேணான்னு வெட்டி போட்டு வர வேண்டியது தானே. அது என்ன, அது பிடிக்காத காயை விட்டு வர நீ. கங்கைக்கு போறது பிடிக்காத காயை விடுறதுக்கு இல்லை. கங்கைக்கு போய் நீங்க நீராடுறீங்கன்னா அங்க உங்களுடைய துர்குணங்களை விட்டுட்டு வரும். நம்ம ஆளுங்க அதெல்லாம் பண்றது இல்லை. ஏதோ நானும் கங்கைக்கு போறேன், இது பண்றேன் அது பண்றேன் எல்லாம் சொல்றாங்க. முதல்ல கங்கைக்கு போனா உங்க பாவம் தீருமான்னு பார்த்துப்பாங்க. கங்கைக்கு போனா சத்தியமா உங்க யாருடைய பாவமும் தீராது. ஓகேவா? ஆனா பாவம் தீர்ற இடம் ஒண்ணு இருக்கு, அங்கேயும் கங்கை இருக்கு. அந்த கங்கையில போயிட்டு உங்களை நீங்க சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா உங்கள் பாவம் தீரும். அது உள்ள ரகசியமா இருக்கு. ஆன்மான்ற இறைவனை நோக்கி செல்லும் பொழுது அமுதம் என்ற கங்கை வரும். அந்த அமுதம் என்ற கங்கையில நீராடினீங்கன்னா உங்களுடைய பாவம் மொத்தம் அழிந்து போகும். அதுக்குதான் சொன்னாங்க, வினை போகவே இந்த தேகம் கண்டாய், வினைதான் உடைந்த திணை போதும் இல்லாத கண்டாய் சொன்னாங்கல்ல. அந்த திணை அளவு கூட அங்க இல்லாம போயிட்டு பரிசுத்தமா இறையடி சேருது. இப்போ நம்ம கையால் இருக்கிற கங்கால போய் குளிக்கிறதுனால இறையடி சேர முடியாது. ஓகேங்களா? ஆனா இந்த கங்கையில போயிட்டு லைட் இருக்கும் பொழுது, அந்த அமுதம் என்ற ஒரு விஷயத்த இருக்கும் பொழுது சொர்க்கம், நீங்க சொல்ற அந்த சொர்க்கம், அந்த வைகுண்டம், இறைவன் அடி சேருதல் எல்லாமே அங்கதான் இருக்கும். இந்த கங்கையில வந்து குளிக்கிறதுனால ஒண்ணுமே மாறாது, ஒண்ணுமும் நடக்காது. நானும் 8 வருஷத்துக்கு முன்னாடியே கங்கையில போயிட்டு குளிச்சுட்டு வந்தேன்.
ஓகேங்களா? ஸோ வந்து அங்கே போயிட்டு அங்கே சாதுக்குள்ளோரெல்லாம் உட்காந்து பேசிட்டு வந்தேன். அதனால ஏதாவது மாறிடுச்சா? அங்கே சாதுக்களை கேட்டால் அவனுங்க வந்துட்டு அவங்க ஊரில் இருக்க முடியாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, நம்மக்கிட்ட காசு கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய சாதுவாக இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட காசு கேட்குறாங்க. இங்க காசியில இறந்தாலே மோட்சம் அப்படின்றாங்க. எந்த காசியில்? காசி ராமேஸ்வரம் போற இல்லைங்களா புனித யாத்திரை, அந்த காசியில இறந்தா மோட்சம். புனித யாத்திரையே தப்பு. புனித யாத்திரை வெளில சுத்தக்கூடாது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 போய் கலைஞ்சிரு. ஓகேவா? நாடி நாடி போய் கலைஞ்சு ஐ மீன் டயர்ட் ஆயிட்டாங்களாம். வெளில ஓடி போய் காசி ராமேஸ்வரம் புனித யாத்திரை எதுன்னா உங்களுக்கு உள்ளேயே நீங்க போறதுதான், அதுதான் புனித யாத்திரை. இப்போ நீங்க புனித யாத்திரை போறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? வசதியான ஆளா இருந்தால் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு போவாங்க. ஏழையா இருந்ததுன்னா ட்ரெயினை புக் பண்ணி போறது ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாயில போவாங்க. ஓகேங்களா? உங்க கையில இருக்க காசை போட்டு செலவு பண்ணி அங்க போய் பாக்குறது புனித யாத்திரையா? நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல கம்முன்னு உட்காந்து 1 ரூபாய் செலவு இல்லாம, ஒரு உடல் உழைப்பு இல்லாம உள்ள போய் இறைவனை பார்க்கறது புனித யாத்திரையா? எது புனிதம்? நமக்குள்ளேயே. அப்போ புனித யாத்திரை போனோம்னா எப்படி போகணும்? வெளில போகணுமா உள்ள போகணுமா? உள்ளதான் போகணும். அப்ப வெளில போறது புனித யாத்திரையா, உள்ள போறது புனித யாத்திரையா? பாவம் இல்லாம எங்க போனா கழியுதோ அதுதான் புனித யாத்திரை. எப்ப உள்ள போன, அப்ப உள்ள போறதுக்கு ஒரு வழி தெரியணும்ல. அது யார் சொல்லி தருவா? அதுக்கு ஒரு குரு தருவார். ஓகேவா? அந்த குரு சொல்லி தரதை நம்ம வந்து கெட்டியமா பற்றி கொண்டு அவர் அந்த பாதையில வந்திருப்பார். அந்த பாதையில நம்மளும் போய் அதை வந்து கழிக்க தெரியும். தனியா போக முடியாது. இப்போ இங்க காசிக்கு கூகுள் மேப் இருந்தா போயிடலாம், ட்ரெயின் புக் பண்ணிக்கிட்டு தனியா. ஆனா இந்த காசிக்கு நான் போறதுக்கு கூகுள் மேப்பு பத்தாது. எனக்கு ஒரு வழிகாட்டி என்ற குரு இருந்தால் மட்டுமே என்னால் பயணிக்கும். அதுவும் மெய் குரு அதுல பயணித்து இருக்கும். இதைதான் நம்ம சிவசூத்திரால நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த பாதையில போனோம், இப்படி போனோம், இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த வழிகாட்டி என்ற ஒரு குரு இருக்கணும், இல்லாம போக முடியாது இந்த காசு, இந்த புனித யாத்திரைக்கு. இப்போ குருக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மெய் குருன்னு சொல்றீங்க, அவங்க மெய் குருக்கும் குருக்களுக்கும் என்ன? இப்போ நீங்க வந்து சுவையான மாம்பழம் சாப்பிட்டீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டீங்க, அவ்வளோ சுவை. அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல உங்க தோட்டத்துல போட்டீங்க, விதைச்சுட்டீங்க. ஒரு நல்ல மரம் வருது. ஓகே, விதைச்சுக்கிட்டீங்க, நல்ல மரம் வருது, செம்மையா நிழல் தருது மக்களுக்கெல்லாம், எல்லாமே இருக்கு. ஆனா அது புளிய மரம். விதை போட்டது மாம்பழம், ஆனா முளைச்சது புளிய மரம். வளர்ந்தது தவறா, நீங்க போட்ட விதை தவறா, இல்ல நீங்க வந்து அதை பராமரிச்சது தவறா? போட்ட விதை மாம்பழம், முளைச்சது புளிய மரம்னா முளைஞ்சதுதான் தவறு. அது எப்படி? போட்டது மாம்பழம் தானே போட்டது மாம்பழம் தானே வளரும். அப்ப எப்படி புளிய மரம் வாங்கிருக்கோம்? அப்ப என்னுடைய பராமரிப்பு, நான் போட்ட விதையுடைய பராமரிப்பு நான் பார்த்து கொண்டதில் ஏதோ ஒரு மாறுபாடு உள்ளது. இன்னைக்கு பெரும்பாலான ஆசிரமங்கள் பாருங்க, குருன்னு ஒருத்தர் இருக்காரு, கோடிக்கணக்கான சீடர்கள் இருக்காங்க, உலகம் பூரா இருக்காங்க. ஏன் எல்லாரும் சீடர்களாகவே இருக்காங்க? ஏன் குரு வரலாங்க? அடுத்த குரு வரல. நான் ஒரு கலையை கற்றுக்கொண்டேன், நான் அந்த கலையை உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப நீங்க என்ன ஆகணும்? குரு ஆகணும். ஏன் நீங்க எப்படி வந்து சீடனாவே இருக்கீங்க? முழுமையா கற்றுத்தரேன். நான் உங்ககிட்ட அதுக்காக ஒரு 50,000 ரூபாவோ 1 லட்சம் ரூபாவோ 2 லட்சம் ரூபாவோ வாங்கிக்கிறேன் அந்த கலையை கற்றுத்தரதுக்காக. ஏன்னா நான் கற்று நான் இந்த நிலைக்கு வந்தேன் பாருங்க. நான் என்ன நான் வந்து உதாரணமா காமிச்சிக்கிறேன். வாங்க எல்லாரும் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் 50,000 ரூபாய் 1 லட்சம் வாங்கினேன். வாங்கிட்டு அதை கற்று கொடுத்தேன். ஆனா அதை கற்று கொடுத்ததும் நான் எவ்வளவு திறமையா கத்துக்கணும் அதே திறமையா தான் கற்றுக் கொடுத்தேன். அவங்களும் கத்துக்கினாங்க. ஆனா சிறிது காலம் பொறுத்து அவங்க என்ன ஆனாங்க? சீடர்களாக அந்த கலையை பயிற்சி பண்ணிக்கிட்டு சீடர்களாகவே வந்து என்னை ஃபாலோ பண்ணி நான் என்ன சொல்றேனோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் அவங்க குரு ஆகலை? அப்போ நான் சொல்லி கொடுத்த கலை தவறா, கத்துக்கணுங்க தவறா, எங்க அங்க தவறு இருக்கு? சொல்லி கொடுத்த கலையை கத்துக்கிட்டாக்கா அதுல எதுவும் தவறு இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, யார் மெய் குரு, யார் வந்து மெய் குரு இல்லை? மெய் குருன்றவரு பிரதி பலன் பார்க்காம, மெய் குரு வந்து நான்
கற்றதை நான் வந்து இங்க சொல்லித்தரேன்னா நான் என்ன கற்று பயனடைந்தோன்னா அதே பயன்தான் இங்க சொல்லி தரும்போது அவர்களும் அடைய வேண்டும். அவங்கள நம்ம ஓகே, அந்த என் குரு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாருப்பா, அவர் எந்த பாதையில வந்தாரோ என்னை கூட்டிட்டு போனாருப்பா, அந்த பாதையில நான் வந்து நல்ல நிலைக்கு வந்துட்டேன். நான் இந்த பாதையில வந்தேன், நான் உனக்கு சொல்லி தருவேன், ஆனா நீயும் அந்த பாதையில வரணும். ஆனா நீ வந்துட்டு நான் வந்து 8 படிக்கட்டு ஏறிட்டேன்னு நீ 2 படிக்கட்டு தான் ஏறணும். அங்க சுயநலம் இருக்கா இல்லையா? ஒரு குரு என்பவர் சுயநலம் தன்னலமே இல்லாம அவர் சீடருக்காக அவர் கற்ற கலையையும் அவர் கண்ட சக்தியையும், ஓகேங்களா, அவர் கொண்ட சக்தியை எல்லாத்தையுமே வந்து கொடுப்பார் அந்த சீடன் முன்னேறதுக்காக, ஒரு மெய்குரு. அதனாலதான் வந்து இந்த ஞான தானம் வந்து எல்லாராலையுமே கொடுக்க முடியாது. ஞான தானம் வந்து தாய்ப்பாலை விட சிறந்தது என்று சொல்றது அதனாலதான். தாயாவது வந்து தான் பெற்ற பிள்ளைக்கு தான் பால் கொடுக்கும், இல்லை வேற ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைக்கு தான் பால் கொடுக்கும். ஆனா அந்த குரு வந்து நீ எவ்வளவு பெரிய ரவுடியா இருக்கட்டும், எவ்வளவு வினைகள் செஞ்சிருக்கட்டும், உன் முன் பிறவியில என்ன வேணாலும் பண்ணி இருக்கட்டும், உன்னை வந்து அப்படியே நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏற்றுப்பாரு. ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுன்னா சரணாகதி. உண்மையா நீ என்கிட்ட வரியா, நீ எவ்வளவு பாவம் பண்ணவனா இருக்கணும், எவ்வளவு வினை உங்ககிட்ட இருக்கணும், நீ ஆணாரு பெண்ணாரு பணக்காரனாரு ஏழையாரு சின்ன குழந்தையாரு பெரிய ஆளாரு என்ன வேணாலும் இருந்துட்டு போ, நீ வந்தீங்கன்னா சரணாகதி அடையணும்னு வந்து உன்னை அப்படியே எடுத்துக்கிட்டு அவரால் முடிந்த கலையை கொடுத்து அதுக்கு பதிலாக என்ன வாங்கிக்கிறார் உங்ககிட்ட, உங்க வினையை வாங்கிக்கிறார். தட்சணையா வேற எதையும் வாங்கல, உங்களுக்கு அவருடைய சக்தியை கொடுத்து உங்ககிட்ட இருந்து அந்த பாவத்தை எடுத்துக்கிறாரு. அப்போ குரு வந்து மெய் குரு எவ்வளவு உயர்ந்தவர். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த குரு கிட்ட உண்மையா இருக்கணும், கரெக்டா சரணாகதி அடையணும். என் குரு எனக்காக இந்த கலையை எனக்கு கொடுத்துட்டு என்னுடைய பாவத்தை அவர் சுமக்கிறார். அப்படி இருக்கும்போது என்னுடைய பாவத்தை அவர் சுமக்கிறார் போது நான் அப்போ எவ்வளவு கடமைப்பட்டிருக்கணும் அந்த இடத்துல, கரெக்டா. இதுதான் வந்து ஒரு மெய் குருக்கான அர்த்தாட்சி. அவரு எப்படி அந்த பாவத்தை கழிப்பார்? என்னுடைய பாவம் அதுக்குதான் ஒரு குருவா இருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா தேவியும் வந்துட்டு உட்காந்துட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னா, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், சாரதா தேவி வந்து என் கால் வந்து ரொம்ப வலிக்குது, காலில் வந்துட்டு அவங்க வேலை செய்கிறவங்க கிட்ட கூப்பிட்டு அந்த சீடர்கள் இருப்பாங்களே, என் காலை நல்ல எண்ணெய் தேய்ச்சி விட்டு சூடாக தண்ணி ஊற்றி சொல்லி கழுவ சொல்லுவாங்களாம். அப்போ ஒரு சீடர் கேட்டாங்களாம், என்ன மாதாஜி என்ன ஆச்சு, காலையே இவ்வளோ வலிக்குது, எல்லாரும் வந்து காலில் ஊந்து என் காலில் வந்து இருக்கிற பாவத்தெல்லாம் கொட்டிட்டு போயிட்டாங்க, அதனால என்னால் வந்துட்டு வலி தாங்க முடியும். இவ்வளோ இதெல்லாம் வந்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதெல்லாம் ஒரு 200 300 100 வருஷத்துக்கு நினைக்கிறேன். இப்போ நம்ம நித்யானந்த சுவாமிகள் இருந்தார் இல்லையா, அவங்க கூட நாங்களாம் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கோம். கடைசியில் வந்து என்ன ஆச்சுன்னா அவருக்கு வீல் சேரில் வர ஆரம்பிச்சார். ஓகே, அதுக்கு முன்னாடியே நிறைய திட்டுவார். என்ன சொல்லுவேன், ஏன் என் காலில் வந்து விழுறீங்க, தயவு செஞ்சு போங்க, என் காலில் விழாதீங்க, எதுக்கு என் காலில் சும்மா வந்து விழுந்துட்டு இருந்தீங்க, இது மாதிரிலாம் விழாதீங்க, போங்க திட்ட ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் அதுக்கப்புறம் திட்ட ஆரம்பிச்சார் நிறைய. அப்போ நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க, எதுக்கு, என்னப்பா எல்லாரும் என் காலில் வந்து பாசம் பண்ணிட்டு போகிறாங்க, நான் எங்கப்பா போய் கழிக்கிறது, அதை எல்லாத்தையும் என் காலில் போட்டு நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாத்தையும் கழிச்சிட்டு இருக்கணும் அவங்களுக்காக, பாவம் ஜனங்க கஷ்டப்படுறாங்களே. அந்த பாவங்கள் அவர் சேர்த்து வச்சு கடைசியில அவரால் நடக்க முடியாம வீல் சேர்ல வர மாதிரி இருந்துச்சு. அப்பயும் நான் கேட்கும்போது சார் எல்லாம் கொட்டினதான் போய் உட்காந்துட்டு இருந்தேன் இப்படி வீல் சேர்ல. ஸோ அந்த குரு ஆகப்பட்டவர் வந்துட்டு உங்களுக்காக அவர் சக்தியை கொடுத்து சுமையை சுமக்கிறவர். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, குரு தானே நம்மளுக்கு அந்த வந்து அந்த தாட்டு போயிடுது. ஒரு மெய் குரு இருக்காருன்னா, ஒரு உண்மையான சீடனா நீங்க இருக்கணும்னா, உங்களை நீங்க சரணாகதி அடையாம அவர்கிட்ட உங்களால வந்து முன்னேறவே முடியாது. நீங்க என்னதான் கலையை கத்துக்கிட்டாலும் ஒரு மெய் குரு கிட்ட நீங்க சரணாகதின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரலைன்னா அதுல முன்னேற்றம்ன்றது இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ தெரிஞ்சுதான் மெய் குரு யாரு, இந்த மாதிரி குரு யாருன்னு. ஸோ அதனால இந்த மெய் குரு யாரோ அவங்கள நாடி சென்று அவர்களிடம் சரணாகதி அடைந்து
நம் ஆன்மாவை மேல்நிலைக்கு எடுத்து செல்வது நம்ம கையில தான் இருக்கே தவிர்த்து இது வேற யார் கையிலும் இல்லை. ஆத்மனதான். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.